ஷாலோம் டு யூ ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மகிழ்ச்சி அறிவியனை கற்றுக்கொள்ள விசுவாசிக்கின்றேன். நீங்க அநேக கழுகுகளை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அவைகளுடைய கூடு இருக்கிறதுல உயரமான இடத்துல இருக்கும். அவைகளுடைய பறிக்கிற அந்த குஞ்சுகள் எல்லாமே உயரமான இடத்துல இருக்கும். எதனால இவைகள் உயரமான இடத்தை தேர்ந்தெடுக்குது அப்படின்னா, இங்க தாழ்வான இடங்கள்ல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த உயர்வான இடத்தை, அந்த கூடுகள் இருக்கிற இடத்தை, அவைகளுடைய குஞ்சுகள் முட்டைகள் இருக்கிற இடத்தை எதுவுமே நெருங்க முடியாது என்பதை காண்பிக்கிறதுக்கு தான். ஒருவேளை நீங்க இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நினைப்பூட்டுகிறது என்ன அப்படின்னா, நீங்க பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை நாடாமல் மேலானவைகளை நாடுங்கள். அதாவது மேலான நன்மைகளை, மேலான அதிசயங்களை, பரலோக பலனை நாடுங்கள் என்று இன்றைக்கு தேவன் நினைப்பூட்டுகிறார். பூமியில் உள்ள பிரச்சனைகளை பார்த்து, பூமியில் உள்ள பாடுகளை பார்த்து, இங்க இருக்கிற கண்ணீரை பார்த்து நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா உங்களுக்காக, நமக்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மேலான நன்மைகளை, மேலான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவைகளை ஒருவரும் ஒருபோதும் ஒரு காலும் அதை தடை பண்ண முடியாது, அவைகளை பறித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே இன்றைக்கு அவர் நினைப்பூட்டுகிறது என்ன அப்படின்னா, நாம் பூமியில் உள்ளவைகள் அல்ல, நாம் இங்க உள்ளவைகள் அல்ல, நாம் பார்க்கிற இந்த பாடுகளை அல்ல, மேலான வரங்களை, மேலான நன்மைகளை நாம் நாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலானவைகளை நாம் நாடும் பொழுது தேவன் நமக்காக வைத்திருக்கிறதை நாம் தெளிவாய் பிடித்து அதை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும், அதை நன்மைகளை சுதந்திரிக்க முடியும். பூமியில் உள்ள பாடுகளை நாம பார்த்து கலங்கி கொண்டிருந்தோம் அப்படின்னா, மேலாக தேவன் வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நாம் பார்க்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே இன்றைக்கு தேவன் நினைப்பூட்டுகிறது என்ன அப்படின்னா, நாம் பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலான நன்மைகளை, மேலான ஆசீர்வாதங்களை நாட அழைக்கிறார் என்று உணர்ந்தவர்களாய் இந்த நாளை மகிழ்ச்சியோடு துவக்குவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள். God bless you all.